நாய் யாருமே இல்ல. வாங்க. அமைதி. பார்வை சரியா தெரியாம தான் கண்ணாடி வச்சிருக்கேன். ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். 3 கண்ணாடி என்னத்துக்கு? ஒரு கண்ணாடி பத்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. சரி, ஒரு 3வது கண்ணாடி இருக்கு. இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை மூண்டை, கண்ணில் தான் பிரச்சனை. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன். என்ன இப்போ டவுசரோட வந்திருக்க? அவசரமா கூப்பிட்டீங்களா? டியூட்டியில் வரும்போது யூனிஃபார்ம் இப்படியே வர்றது. சரி சரி. பின்னாடி திரும்பி பாரு. அடனே நம்ம பழைய கையி. பழைய கையா? நல்லா இருக்கியா? என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு உட்காருங்க முதல்ல. உட்காருங்க. என்ன? ஹலோ, கால் மேல, தலைவர் மேல கால் படுது. தண்ணியை குடிக்க. ஆஹா, மூடிய திறக்காம தண்ணி குடிக்கிற ஒரு ஆள் இந்தியாதியா. ஒருவருடைய ராசியில் 9 கிராம் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது மூடிய கலட்டாமையும் குடிக்கலாம். ஐயா படுது, கால் படுது. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நம்ம ஊர்ல மழையெல்லாம் எப்படி பெய்யுது? எல்லா ஊர்லயும் மழை தண்ணியா தாண்டா பெய்யும். எருவு மாடு இப்ப எதுக்கு உட்கார வச்சிருக்க? எங்க வீட்டுக்கு வந்தவங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு. அந்த ஆள் விருந்தாள் இல்ல. பத்தியா தூக்கு தடுற கைதிடா. அவரையும் சேர போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. நீ தானே முண்டை உட்கார வச்சிருக்க. நானே உட்கார வச்சிருக்கேன். எங்கால் மாதிரில இருக்கீங்க நீங்களும். மெதுவா வாங்க. ஐயோ பாவத்தை கொண்டு லாக்கப்ல போடுறா. போட லாக்கப்ல போடு. காலையில் தூக்கு போடுவோம். காலையில் கயிறு ரெடி பண்ணி போட்டுருவோம். உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு தாங்கள் என்ன தவறு பண்ணீங்க? அவன் முட்டா போய் எதுக்கு கொடுத்தானே எனக்கு தெரியல. அவர் முட்டாள் தான். அவர்கிட்ட வேலை பார்க்குற நான் எப்படி இருப்பேன்? சர்வ முட்டாள். நம்ம ஆட்சி அப்படித்தான் இருக்கும். சரி, உங்களை நான் காப்பாத்துறேன். ஓடுங்க, ஓடிடுங்க. இல்லையா? எங்க இப்ப நான் தலைவரா நீ தலைவரா? நீங்க தான். அப்புறம் அந்த ஆள் எப்படி போச்சோன்னா? என் சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன். அந்த ஆள் கிளம்பிட்டாரு. உன் டெஸ்ட் பார்க்க நான் தான் கிடைச்சேன். என்ன செய்யணும்? உன்னை ஜெயில போ. ஹலோ, உங்களுக்கு தூக்கு தண்டனையா சொல்லிட்டாரு என் காலு. வாங்க, கமான் பாலாமி. டேய் கமான் பாலாமின்னா அந்த ஆள் ஒரு லவ்வரா? உடனே இப்படி சொல்லிட்டு போ. எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். 2 வார்த்தை கேட்க மாட்டேங்க. டேய் எதுவுமே கேட்க மாட்டேங்க. ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறவா? ஓ, உனக்கு இல்லாத உரிமையா? போ. உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். சரி. ஆனா இருக்கங்க, டவுசர் உருவி விட்டுறாம. உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். சரி. டவுசர் பையில காசு இருக்கா? ஏன் பையில இல்ல, உங்க பையில. லஞ்ச ஒழிப்பு டவுசர் போடுற வழக்கமே இல்லையா? எங்கால் பிறந்ததுல இருந்து உன்னை கேட்டாங்களா டவுசர் போடுறாங்க? என்ன டவுசரை பத்தி பேசிருக்கேன்? டவுசரை கழட்டிட்டு அடிப்போம் சொன்னேன். எப்படி? எல்லாருமே டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்போம். இப்போ நமக்கு டவுசரை கழட்டவும் நேரம் இல்லை, அடிக்கவும் நேரம் இல்லை. நமக்கு என்ன ஏன் கேட்குறியா? அப்போ நீ அடிப்பா. எனக்கு இல்லை. இப்போ என்ன செய்யணும்? கொண்டு ஜெயிலில் போடுறா. ஹலோ வாங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது தம்பி. என்ன? டேய் என்ன பண்ற? துண்டை இடுப்புல கட்டுறேன். யார் இடுப்புல? ஏன் இடுப்புலங்க? எப்போ கட்டுவேன்? இந்த கட்டிட்டல. இங்கே வா, துண்டை கொடுத்துட்டு கூட்டு போ. துண்டு கட்ட வேணாமா? நீ ஒன்றும் பிடுங்கண்ணா போ. ஹலோ வாங்க. இப்போ பாருங்க, நீங்க நம்மளை பத்தி சாதாரணமாக நினைக்கிறீங்க. வாங்க, நீங்க ஒரு ஓரமா போங்க, நான் இந்த ஓரமா போறேன். இவ்வளவு இடம் கணக்கையில ஓரமா போக முடியாது. போயா, விஐபி ஜெயில் கொடுத்துருக்கேன். போயா, போய் டிவி ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்க டிவி பார்த்துருக்கு. போயா, ஏற்கனவே அடிச்சுல மண்டபம் கிடக்கு. என்ன விஷயம்? தர இந்த ஆள் என்னை போடுறேன் டாப்ல. சரி, இப்போ நான் அந்த ஆளை போடுறேன்னு முடிவு கொண்டேன். அப்படியா? நீ எனக்கு உதவி பண்ணினா நான் அந்த ஆளை போடுறேன். கண்டிப்பா நான் உதவி பண்ணுவேன். என்ன சொன்னாலும் கேட்பேன். ஒன்றும் இல்லை, அந்த ஆளை கூட்டியா. ஏன்னா நீங்க போடுறோம் இருக்கீங்க. பல வருஷம் ஆச்சு நான் பார்த்து. என்னது இந்த மாதிரி சம்பவத்தில் இறங்கி, அதனால நீங்க என்னைக்காச்சும் போடுவே இல்லை. போய் கூட்டா போ. இந்த நல்ல வார்த்தையா சொல்லுங்கண்ணே, போடுவாருன்னு. ஏற்கனவே போட முடியாம தான் கிடக்குறாப்புல. எது போட முடியாது? இப்போ என்ன செய்யணும்? சாமியார் கூப்பிடுறேன். சாமி வாங்க. எடியா, எனக்கு நல்ல வார்த்தை சொல்றவே ஆள் இல்லையா? ஐயா நாராயண. ஹலோ நாராயண. அது தெரியும். நாராயண. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு? பாவமா இருக்கு உங்களை பார்க்க. அதுக்கு என்னப்பா? தூக்கு தண்டனை கொடுத்து உன்னைய பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. அது வேற, இந்த பிரச்சனை வேற. சரி, மரண தண்டனை கொடுத்துட்டேன். சரி, ஆனால் மனசு கேட்கல. சரி, நம்மளால் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தெய்வத்திட்ட விடுவோம். திருப்ப பெருமாள்கிட்ட கொண்டே விடுவோம். இன்னைக்கு பெருமாள் கோயிலே விடுறேன். இருங்க, ஏன் பொங்கச்சோறு காலையில் இருக்கீங்களா? கோயிலில் திருவிழுக்கு சீட்டு எழுதி போடுறோம். அதுக்கு தான் கிளம்பி அங்கே வேணாம், அங்கேயே போடுவோம். வாங்க, ஒரு சீட்டில் சரி மரணம்னு எழுதுவேன். நீ எழுதிட்டு போப்பா, எழுதிட்டு போ. ஒரு சீட்டில் விடுதலை எழுதுவேன். விடுதலை எனக்கு வரும். வராது. வரும்.
அவ வருதானே பாப்போம். ஆ. வந்துட்டா விட்டுறேன். சரி. ஆனா மரணம் வந்துட்டா பரவாயில்ல. பரவாயில்ல. பெருமாள் காப்பாத்துறேனே. போங்க போங்க போங்க. நாங்களும் பெருமாள் கோயில நாடகம் ஆடுறோம். நாங்கள் ஐயனார் கோயில ஆடுறோம். கோபப்படாத கோபப்படாத. சீட் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். எடுத்துட்டேன். எழுதுறியா? எழுதுறேன். ஆறாங்கல் புதுக்குடியிருப்பு உடப்பம்பட்டி இன்னாருமே இன்னாரு. இப்போ 4 பேரில் பத்திரம் எழுத போயா? என்ன எழுதணும்? நான் என்ன சொன்னேன்? சரி, நான் சொல்கிறது எழுது. நான் சொல்கிறத எழுது. சொல்லுங்க சொல்லுங்க. யாரடா சொல்லுங்கன்ற? யாரடா சொல்லுங்கிற? டேய் 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 சவுண்டா பேசுவா. ஸ்பீக்கர் அவுட்டா? அதனால ஸ்பீக்கர்ல படுத்திருக்கோம். அடே லூசு பல. அடே லூசு பல. சூப்பர். எதுக்குடா பாரு லூசு பலன்ற? எதுக்குடா அவரப்ப லூசு பையங்கிற? பேப்பர் 10வது போல இருக்கு. டேய் டேய் இது எப்படி எழுதுறது? ஊனா போட்டு இசு போடணுமோ? ஐயோ நான் இன்னும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் எழுதக்கூடாது. அடி. நான் இன்னும் சொல்லவே இல்லை. எழுத விடுங்க. இது எழுதக்கூடாது. நான் இன்னும் இப்பதான் சொல்ல போறேன். இப்பதான் சொல்ல போறேன். அட ஏன்டா சீவே இல்லடா. என்ன ஆரம்பிக்கவே இல்லையா? 6 மாசமா நான் மரணம். இதுல மரணம்னு எழுதணும். அவ்வளோ இதை முதல்ல சொல்ல வேண்டியானே. மரணம் மாசு மரணம் பாட்டு இதெல்லாம் பாட வேணாம். மரணம்னு எழுது. எழுதிட்டேன். அடுத்த சீட் எழுது. அதுல என்ன எழுதுவ? அதுல மரணம்னா இதுல விடுதலை. அதுலயும் மரணம்னு எழுது. எந்த சீட் எடுத்தாலும் ஆளை குலேஸ் பண்றோம்ல. உங்களுக்கு ஒரு அறிவு என்னடா எழுத மாட்டேங்குது. ஒரு காலத்துல பக்கம் பக்கமா எழுதுன பேனா. ஆமா உங்க பேனா அது கேட்கவே வேணாம். நான் உனக்கு கேட்டேன். சரி சரி சரி. இதுல என்ன எழுதணும்? மரணம். மரணம் எழுதிட்டேன். மடி. மடின்னு எழுதணுமா இல்லை எப்படி? மடிக்கவா? சரி சரி மடிச்சிட்டேன். சாமியார் குடியா? சாமியாரே நாராயண நாராயண. அது நேரம் நெருங்கிருச்சு. என்னது நல்ல நேரம். வாங்க. டேய் சேர் எடுத்து போடா. சேர் எடுத்து போடவா? நீங்க சொல்ற வேலையை கேட்கறதுக்கு தானே நான் உங்கள்ட்ட வேலைக்கு இருக்கேன். போடுறேன். போடுற. சிங்க கட்டி போடுற போடுற போடுற. ஐயோ சீட்டை மடிச்சுக்கிட்டீங்க. இப்படி போடக்கூடாது. எடுத்து சாமியார் மண்டையில் போடு. ஒரு வேலை ஒழுங்கா சொல்ல தெரியா? கீழே போடுறா. ஏன்டா? போட்டேன். உங்க குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள். காது கேட்குமா கேட்காதா? என்ன உங்க பேரை கேட்கல. குலசாமி. என் பேரும் பெருமாள், என் குலசாமியும் பெருமாள். இங்க சீட்டு அப்படிதான் இருக்கு. 2 சீட்டு. அப்ப கோயிந்தாதே. பெருமாள்னே எழுதிருக்கீங்களா? பெருமாளை காப்பாத்தினவா? சரி உங்க குலசாமி யாரு? என் குலசாமி என்ன? சொல்லுங்க. இப்படி ஒரு வேலைக்காரா? ஐயோ இப்படி ஒரு வேலைக்காரா? சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. என்ன வலிக்குதுடா. என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா? பொந்து இருக்கடமெல்லாம் என் கருப்பே இருப்பேன். இப்ப எங்க இருக்கேன்? 2 வருஷம் 4 மாசமா சும்மா தான் கிடக்குறேன். வேலைக்காரன் சூப்பர்ப்பா. ஒண்ணு புடுங்கோனா சீட்டை சாமி கும்பிட்டு சீட்டை போடுறா. அப்படி சொல்லுங்க. இன்னொரு கை வேணுமே சீட்டு போடுறதுக்கு. ஐயோ இந்த சீட்டுக்கு போடவா? இங்க வா. இங்க போடாத. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போட்டா. டேய் சேர் கீழே போடுறா. சேருக்கு மேல போடவா? சேருக்கு மேல போடுறா. எப்படியா ஒன்று போட்டு தொலைடா. சேரை மேல போட்டேன். அடே சேருக்கு மேல போடு. அப்போ அந்த சீட் எடுத்து இது மேல வைங்க. கையை கொடுங்க. எப்படி வேலை சொல்றீங்க? வேலைக்கு ஐயோ அது எவ்வளவு அறிவா சொன்னார். இதை வைக்கணுமா? இதை முதல்ல சொல்லு. நல்ல வேலைக்காரப்பா. கடவுளே நான் என்ன செய்வேன்? ஏதாவது சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேல அனுப்புங்க. நான் தான் இருக்கேன்ல. நீ சின்ன பிள்ளை பச்சை நோனா.
யாராவது வா வா வாடாம்பு சும்மா வாடா பயப்படாத வா தம்பி தம்பி நீ உட்காரியா சீட் எடுக்குதா தம்பி உட்காரியா என்ன வயசு போய் பயந்துட்டு இருக்காடா நீ உட்காரியா நீ தம்பி நீ உட்காரியா வரல நீ வாடா அப்படி வாடா என் சிங்கமே வாடா வாடா அப்புறம் அவனுக்கு எடுத்துருவானா இங்க வா என்னமோ சொல்றா கேளு உன் பேர் என்ன நவீன் நல்லா சத்தமா பேசு மைக்ல சொல்லு நவீன் ஆடடே இந்த பேக்கரி பூரா யாரு நவீன் பேக்கரி பூரா அதுதான் ஆமா யாரு மேனி மைக்கு அப்பா பேர் என்னடா முருகானந்த் முருகானந்த மேனடா உங்க அப்பா நாங்க ஓடா நம்ம முருகானந்த மேன் ஆமா முருகானந்தம் நீ அது யாரு எங்க அப்பாதே சரி நான் சொல்ற மாதிரி சொல்லு சாமி கும்பிடு பெருமாள் கிட்ட மைக்கு வர பயப்பட பெருமாளே பெருமாளே சாமி சாமி பெருமாளையா பெருமாளையா இந்த சாமியாரை போடணும் சாமியார போடணும் ஏண்டா அதுக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து கொடு அதுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடு இங்க வா ஏய் நீ எந்த ஊர்ரா இந்த ஊர் தானே குறிச்சிப்பட்டி குறிச்சிப்பட்டி ஏண்டா குறிச்சிப்பட்டில இருந்து வந்து இந்த ஊர்ல வந்து என்னை கொண்டு வர்ற அதுவும் சாமிகிட்ட பெருமாள்கிட்ட வேண்டிக்கிற பெருமாளே பெருமாளே சாமியை போடணும் சாமியை போடணும் ஏய் சரியா தானுங்க சொல்றேன் இப்ப சொல்ற பெருமாளே பெருமாளே இன்னைக்கு ஹரிகரனை போடணும் இன்னைக்கு சாமியை போடணும் நீ எங்கடா இருந்த இவ்வளவு நாள் தம்பி ஆடாடா முருகானந்த ஏண்டா வேண்டாம் என்னை கொல்றதுக்கு முருகானந்தம் உன்னை பெத்துட்டு இருக்காரு எங்க முருகானந்தம் எங்க இருக்காப்ல வரல அவர் எப்படி வருவாரு கேட்டேன்னு சொல்லு சரியா போ சரி உட்காருங்க போ அவன் கண்ணு முன்னால மரணங்கிற சீட்டை எழுதி கொடுத்து அடையாளம் போட்டு எடுத்து கொடுக்க சொல்றியாப்பா அவன் பாரு மறுபடியும் உன்னையே போடணும்னு சொல்றேன் இல்ல சாமியை போடணுங்கிறாப்ப அடையாளம் எழுதி வச்சு கொடுத்துருக்க ஐயா நீங்க இவ்வளவு சந்தேகப்பட்டிரு அது எதுக்கு சந்தேகப்பட்டு நீங்களே உங்க வாழ்க்கை உங்க கையில அப்படி சொல்லி நீங்களே எடுத்துங்க சீட்டை எதை எடுத்தா என்ன சொல்லி முடியும் எழுதி மடிச்சிருக்க லட்சணத்தை பாரு என்னமா கீரை குழம்பு சரி ஒரு நிபந்தனைப்பா என்ன நிபந்தனை நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே அந்த பெருமாள் அப்படி எழுதியிருந்தா தானே தலையிலையா ஐயோ கடவுளே விடுதலைன்னு எழுதியிருந்தா எழுதுனவனுக்கு தெரியாதா அந்த அந்த தெய்வத்துக்கு தெரியாதான்னு கேட்கிறேன் சரி விடு எதுக்கு வம்பு இதை போய் எடுக்க அதுலயே எனக்கு சண்டை வந்துருச்சு எதை எடுத்தா நமக்கு சரி நான் எடுத்த சீட்டிலே ஒருவேளை மரணம் என்று எழுதியிருந்தால் அப்படித்தான் எழுதியிருக்கும் ஏய் அப்படி எழுதியிருக்கலாம் நமக்கு என்ன தெரியும் என்ன என்னை கொன்றுங்க கன்ஃபார்ம் அது ஒருவேளை விடுதலைன்னு எழுதியிருந்தா என்னை விடுதலை பண்ணிருங்க அதுல மரணம் இருக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் காலி வேணும் தாராளமா நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் என்ன நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க இங்க அங்க இருக்கேன் சரி படிக்கலாமா நல்ல சத்தமா படிங்க அதான் அந்த ரோட்ல படுத்துருக்கவங்களுக்குலாம் கேட்கணும் இதுல பாருங்க தமயந்திரன் இருக்கேன் போட்டோவில் இருக்கேன் பாருங்களே ஹலோ மடிச்சுக்கிட்டு இருக்கீங்க படிக்க சொன்னா விரிச்சு தான் படிப்பா அவர் மடிச்சுக்கிட்டு படிக்கிறாரு நான் மடிச்சு படிக்கிறேன் உள்ள இருக்க எழுத்து எனக்கு நல்லா தெரியும் ஹலோ 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 சாமி சாமி என்ன கேட்டீங்க இந்த மனுஷன் விவரம் சொன்னீங்களா நான் எங்க சொல்றது பேப்பர் அட தண்ணி வர குடிச்சு நீ எப்படியா திருப்பி சொல்றது எப்படியா திருப்பி சொல்றது சரி திருப்பி நாராயண அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்கு ஒத்து வைக்கிறேன் நான் இருக்கையில எதுக்கு தேதியை ஒத்தி வைக்கிறிய அந்த சீட்டு வந்தா திருப்பி சொல்லலாம்ல சீட்டை நான் எடுத்தாரேன் எப்படி எடுப்ப ஆட தொக்கு எடுக்கிறாள்ல தொக்கு அந்த மாதிரி எடுத்துருவியா எடு உனக்கு சம்பளத்தை சேர்த்து தரேன் எப்படி எடுத்து போற பாப்பா அதுக்கு எதுக்கு அதை எடுத்துட்டு வரேன் குழாயில எடுத்துட்டு வருவாங்க நிறைய விஷயம் இருக்கு சாமி தண்ணியை குடிச்சிட்டு அட பேனை வச்சு உள்ள வேற குத்தி விடுறாரியா நல்லா குத்தி உள்ள போனாலும் சரி எடுத்து போடியா சிஞ்சா ஆமா இப்ப பாக்குறா வந்துரு தானா வந்துரு வரலன்னா குச்சி விட்டு குத்துறா உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு போய் ஒரு ஆள் தாண்டா ஏண்டா அது எப்படிடா வரேன் நாளை காலையில தான் வரேன் கந்தலா வரேன் என்ன செய்யலாம் ஒன்னும் செய்யலாம் தீர்ப்பு ஒத்து வைக்கிறேன் தீர்ப்பை நான் சொல்றேன் எப்படி சொல்லுவியா ஒரு சீட் வச்சு தீர்ப்பு சொல்ல முடியாதா எப்படி சொல்ல முடியும் உன்ல விடுதலை இருக்கும் உன்ல மரணம் இருக்கும் ஏதோ ஒரு சீட்டை எடுத்துட்டேன் ஒரு சீட்டு போச்சு கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல இருக்க சீட்டை வச்சு பாத்துருவோம் இப்ப நான் வந்து தின்ன சீட்ல விடுதலைன்னு எழுதிருச்சு வச்சுக்கோங்க என்னை விடுதலை பண்ணிருங்க இதுல தெரிஞ்சுக்கோங்க மரணம் இருக்கும்
ஆனா ஒருவேளை நான் மரணம்ங்கிற சீட்டை தின்றுந்தேன்னா என்னைய கொன்றுங்க, இதுல விடுதலைன்னு இருக்கு. பாப்பா இதே ஹலோ 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 என்ன என்ன உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன்? பல வருஷமா. கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லையே நம்மள்ட்ட வேலை பார்க்குறான்னு. ஏன் என்ன? எத்தனை சீட்டு எழுதுனா? 2. ஆளு கொண்டா தின்னூட்டியில் இப்போ எனக்கு சீட்டு. இந்த ஐ ஒவ்வொரு கிடையாது பைத்தியக்காரா, அந்த ஆள் நம்மளை கொல்ல திட்ட போட்டாயா? நான் சொன்னது கேட்டியா? நான் தின்ன சீட்டு விடுதலைன்னு இருந்தா கீழே இருக்கிறது மரணம்னு இருக்கணும். அந்த ரெண்டுலேயுமே மரணம் தான் எழுதியிருக்கோம். ஆமாம், நம்மளை போட தெரிஞ்சாப்புல இருந்தாலும் அதுக்கு தான் இதை தின்னுட்டேன். ஆமாம், நீங்கள் எப்போ தான் போடுவிய? மறந்து போச்சு. வாய்ப்பில்லை ராஜா. போடுவேன், சரி போட்டே திருவேன்.